சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அடிக்கடி மூடி கிடக்கும் இ-சேவை மையத்தை தொடர்ந்து திறந்து வைக்க பொதுமக்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்தி. திருத்தணி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இ-சேவை மையம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. கடந்த பல ஆண்டுகள் சிறப்பாக இந்த இ-சேவை மையம் செயல்பட்டு வந்த சூழ்நிலையில் தற்போது 5 மாதங்களாக இந்த இ-சேவை மையம் அடிக்கடி மூடி கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த இ-சேவை மையத்தில் பிறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், திருமண உதவித்தொகை பெறுவதற்கான சான்றிதழ் உட்பட அரசின் பல்வேறு உதவிகள் பெறுவதற்காக இந்த அலுவலகத்தில் நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக இந்த இ-சேவை மையம் சரிவர திறக்கப்படவில்லை என்றும் அடிக்கடி மூடி கிடப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் நேற்று காலை முதலே அலுவலகம் பூட்டு போடாமல் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் மையத்தில் ஊழியர்கள் யாரும் இல்லாமல் கதவு மட்டும் மூடப்பட்டுள்ளதாகவும், காலை முதல் மாலை வரை தொடர்ந்து பொதுமக்கள் பலமுறை சென்றபோதும் யாரும் இல்லை என்றும், கதவு முழுமையாக போடாமல் சாத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்த இ-சேவை மையம் தொடர்ந்து சரியாக செயல்பட இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இந்த இ-சேவை மையம் தொடர்ந்து திறந்து வைக்கவும், இ-சேவை மையத்துடைய ஊழியரின் செல்போன் எண்ணை கதவு மேல் ஒட்டி வைக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.